நான் பார்த்த மேற்கு தொடர்ச்சி மலையில மிக மிக அனுபவங்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் பார்த்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இந்த தென் கைலாயம்னு அழைக்கப்படுகிற தமிழ்நாடே ஒரு தென் கைலாயம் தான். இந்த பகுதியே எப்படின்னா அகத்தியர் என்ற அந்த பேராற்றலோட கட்டுப்பாட்டுல தான் இந்த பகுதி முழுக்க இருக்கு. அப்ப ஒரே ஒரு சக்தி பல்வேறுபட்ட வடிவத்துல வேலை செய்யுது. நான் நினைச்சேன் போகர் தனி, அகத்தியர் தனி, ஒரு கோரக்கர் தனி, கொங்கணர் தனி, இப்படித்தான் நான் நினைச்சேன். இப்ப என்னுடைய அனுபவத்துல நான் பார்க்கும்போது அது எல்லாமே பேரா இருக்கு, அது ஒரு வடிவமா இருக்கு. அந்த பேர் எதற்குன்னா, ஒரு திருமணமாகி ஒரு ஆண் பெண்ணாக ஒரு செயல் வடிவமாக ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையை நடத்துற மாதிரி ஒரு தியானத்துல ஒருத்தனுக்கு உள்ள இரண்டு நாடிகள் ஒரு இணைக்கப்படுகிறது. அது எப்படி இணையப்படுதுன்னா, ஒரு ஆண் பெண்ணாக இணையப்படுது. அப்ப இணையப்படும் போது அந்த செயல் வடிவத்துல வேற வடிவத்தை அவன் சந்திக்கிறான். அப்ப அந்த சந்திக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒருத்தனுக்கு நிகழ்றவனுக்கு அந்த செயலை கொடுக்கிறவருக்கு பேரு போகர்னு பேரு. இப்ப இந்த செயல், இந்த தத்துவம், இந்த வடிவத்தினாலதான் அதுக்கு ஒரு பேர் வந்துச்சு. அந்த செயலை கொடுக்கறதுடைய ஆற்றலுடைய பேர் எதுன்னா அகத்தியர். அப்ப இதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அதே ஒருத்தருக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன், சன்னியாசியா இருக்கிறாரு, அவருக்கும் ஆணா பெண்ணா ஒரு நாடி இணையுது. அங்க ஆண் பெண் சந்தோஷம் இல்லை, ஒரு தாயும் ஒரு மகனும் இணைகிற மாதிரி சந்தோஷம் கிடைக்குது. அப்ப அந்த செயலுக்கு பேரு போகர்னு பேர் வைக்க முடியாது. அது வேற தன்மையில ஒரு வடிவத்துல இருக்கிறதுனாலதான் அதுக்கு வாழை பரமேஸ்வரின்னு பேர் வச்சாங்க. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு என்றும் குமரி, என்றும் வாழையா இருக்கிறாங்க. அவங்க என்றும் ஒரு செயல் வடிவத்துக்குள்ள ஒரு குழந்தையா ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து ஒரு வேலையை செய்யறாங்க. அந்த வடிவத்துல இருந்துதான் சன்னியாச பரம்பரையில இருக்கிற விவேகானந்தர் ஞானம் அடைந்தார்னு நம்ம சொல்றோம். இதுதான் செயல் வடிவமா இருக்கு. அப்ப கோரக்கர் எப்படி இருக்கிறாரு? இப்ப கோரக்கரை இந்த அழுக்கு சித்தர்னு இங்க இருக்கிறவங்கள தெரியும். இப்ப இந்த இடமும் இங்க இருக்கிற நம்ம தேனிக்கு பக்கத்துல இருக்கிற இந்த காமாட்சியோட மூங்கில் இணை காமாட்சின்னு சொல்ற அந்த இடமும், அங்க இருக்கிற நாகப்பட்டினத்துல இருக்கிற அந்த பொய்கநல்லூர்ல இருக்கிற இடமும், இந்த மூணு இடமும் ஒரு திரிகோணம் மாதிரி வேலை செய்யும். இப்ப இந்த மூணு இடத்துக்குள்ள ஒரு செயல் வடிவம் இருக்கு. அந்த செயல் வடிவத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இந்த அழுக்கு சித்தருடைய உருவத்தை பார்த்து நீங்க ஒரு குருவா ஒரு யோகியா வணங்குவீங்க. அவருக்குள்ள இருக்கின்ற அந்த ஆற்றலும் அந்த காமாட்சி தன்மையில இருக்கிற அந்த ஆற்றலும் நாகப்பட்டினத்துல இருக்கிற அந்த ஆற்றலும் இந்த மூணு என்ன தன்மையில வேலை செய்து, இந்த மூணு என்ன வடிவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவமா பண்ணுதுங்கிறத அறிஞ்சிட்டு தான் ஒரு வேலை செய்யறோம். இத காட்டி கொடுத்ததுனாலதான் அவர் படமும் எனக்கு தேவைப்படல, காமாட்சி படமும் எனக்கு தேவைப்படல, பொய்கநல்லூர் படமும் எனக்கு தேவைப்படல. இதை பார்க்காதனால, இதை பத்தி அறியாதனால, அந்த சித்தர்கள்ட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கப்பட்டதுனால ஒருத்தருக்கு அந்த புகைப்படம் தேவைப்படலாம். எமக்கு தேவைப்படாததுக்கு காரணம் அந்த தத்துவம் என்ன, அதுக்குள்ள இருக்கின்ற உண்மை செயல் என்னங்கிறத ஒரு தியான வடிவத்துல ஒருத்தருக்கு உணர்த்தப்படுகிறது. அப்ப நான் பார்த்த முக்காவாசி செயல் வடிவத்துல அகத்தியருடைய பணி பெரும் பணியா இருக்கு. அந்த அகத்தியருடைய பணியை நான் உருவமா பார்க்கவே கிடையாது. நான் நிறைய இடங்கள்ல சாதாரணமா தியானத்தை முதல் முறையா தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு உயர்ந்த செயல் வரைக்கும் ஒரு வெப்ப சலனமாக ஒரு காற்று வடிவத்துல இருந்துதான் ஒரு பேர் செயலாக தான் நான் பார்த்திருக்கிறேன். அது எல்லா இடங்களுக்குள்ளேயும் அவருடைய ஆதிக்கமும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கு. இப்ப இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி முழுக்க நீங்க எந்த குகைகளுக்கு போனாலும், எந்த செயலுக்குள்ள போனாலும், இது கோரக்கர் கோகை, கொங்கணர் கோகை, போகர் கோகை அப்படின்னு எது எழுதி போட்டாலும் அந்த பேர் எல்லாமே மண்டை ஓட்டுக்காரன்னு எனக்கு ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா, இது நான் வச்சுக்கிட்ட பேரோ என் உறவுகளோ என் சீடர்களோ கொடுத்தது இல்லை. இது ஒரு அனுபவம்னு சொல்லுவாங்க. இது அனுபவம்னா தலையில் பகுதியில் இருக்கிற பின்மண்டையும் முன் நெத்தியிலையும் ஒரு வேலை நடந்தவங்களுக்கு இது இந்த பேர்ல, இந்த வடிவத்துல பிரபஞ்சத்திலிருந்து அழைக்கப்படுற ஒரு நேம், அது ஒரு பேர், அது அவ்வளவுதான். இது எதை காட்டுது அப்படின்னா, இது பேர் இல்லை, இது ஒரு அனுபவம். அந்த மாதிரி போகர் என்பது பேரோ ஒரு உருவமோ இல்லை, அது ஒரு அனுபவங்க. கோரக்கர் என்பது அது பேர் இல்லை, அது ஒரு அனுபவம். கொங்கணர் என்பது பேர் அல்ல, அது ஒரு அனுபவம். நீங்க கொங்கணர் கோரக்கர்லாம் தனித்தனி சித்தர்களாக பிரிச்சு பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரே உடலுக்குள்ள பல்வேறுபட்ட இடங்கள், பல்வேறுபட்ட அலைவரிசைகள் இருக்கு. ஒரே அலைவரிசையை வச்சு இந்த உடலை தியானத்துல முன்னேற போய்க்க முடியாது. இப்ப பல்வேறுபட்ட அலைவரிசைகள் சேர்ந்தாதான் இந்த உடல்ல ஒரு நல்ல தன்மையை உருவாக்க முடியும்.
அப்படிதான் இந்த உலகத்தோட சுழற்சிக்கு பஞ்சபூதங்கள்னு எதுக்கு வச்சாங்கன்னா 5 விதமான தன்மைகள்லாம் இருந்தாதான் அது நல்ல செயலுக்குள்ள உருவாக்க முடியும். அதே போலதான் நம்ம உடலுக்குள்ள எல்லா விதமான தன்மைகளும் தேவைப்படும். இதுதான் நல்ல செயல்னு சொல்லி அந்த சக்கரங்கள் அந்த வடிவம் எல்லாம் எதற்கு வச்சாங்கன்னா ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மாற்றம் இருக்கு. ஒரு சக்கரத்துக்கும் ஒரு சக்கரமும் சக்கரமா இருக்க வச்சு அது ஒரு பேர் ஒளியா இருக்க வச்சு அந்த ஒன்னும் வெவ்வேறு தன்மையில செயல்படுது. இது வேற தன்மையில இருக்கு, அது வேற தன்மையில இருக்கு. இது வேற செயலாக்கத்துல இருக்கு, அது வேற செயலாக்கத்துக்கு. அப்ப அந்தந்த இடத்துக்குள்ள அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 மாசம் கொங்கணரா இருக்கணும்னா கொங்கணரா இருக்கணும், 3 மாசம் போகரா இருக்கணும்னா போகரா இருக்கணும், 3 மாசம் கோரக்கரா இருக்கணும்னா கோரக்கரா இருக்கணும். அப்புறம் திருப்பி அவருடைய ஒரிஜினல் எதுனா அவருடைய உண்மையான அந்த ஆன்மாவோட சோல் எதுனா அகத்தியர்னா அவர் அகத்தியரா தான் இருக்கிறார். இதுதான் தியானத்து வடிவத்துக்குள்ள இருந்து பார்த்து சொல்லப்படணும். நிறைய சிவனடியார்களாக நிறைய பேர் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இதை தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வழிபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வழிபடுறதுல எந்த தவறும் இல்லை. அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம் இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற பொருள். நீங்க ஒரு நாள் இன்னைக்கு இல்ல, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் 40 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ 70 ஆண்டுகளோ இல்ல 70 மணி நேரத்திலேயோ இல்ல 20 மணி நேரத்திலேயோ 10 மணி நேரத்திலேயோ உங்க ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கொடுப்பனை இருந்தா நீங்க ஒரு அனுபவத்தை பெற்றீங்கன்னா அன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு நம்ம சொல்ல போன செயல்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். இதை நீங்க அவசியம் பார்த்துக்கணும். அதே வடிவத்துல இந்த நாகம் பெரிய ரோல் இருக்கு. இந்த நாகத்தோடைய தன்மை பெரிய செயல் வடிவமா இருக்கு. இந்த நாகத்துக்கும் சித்தர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னது போல இந்த நாகம் ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய வேலைகளை பண்ணுது. அது என்ன மாதிரி செயல்னா இப்ப மருத்துவ ரீதியாகவே இந்த நாகத்தை போடுறாங்க, ஒரு லோகோவா போட்டிருக்காங்க. அவங்க எதை சொல்றாங்க மருத்துவர்கிட்ட நான் கேட்ட போது அவங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்னேக் என்பது அந்த பாம்பை எதை சொல்றோம் அப்படின்னா அது ஒரு விஷம், அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்பை நாங்க தான் மருத்துவரா பண்றோம். அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா அப்ப ஸ்னேக் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு நோய் ஒரு செயல் வரும், அப்ப அதை நாங்க சரி செய்யறோங்க. இதுதான் நான் தியானத்துல ஆரம்ப காலத்துலேருந்து சொல்றேன். டாக்டரா இருக்கட்டும், சாதாரண மனிதனா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், தாவரமா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டமே ஒரு நச்சுத்தன்மை உண்டு. இயற்கையாகவே ஒரு மனிதனுக்குள்ளேயோ ஒரு விலங்குக்குள்ளேயோ நச்சுத்தன்மை இருக்கு. இந்த நச்சுத்தன்மை இல்லாதவங்களே கிடையாது. இந்த நச்சுத்தன்மையை தான் சித்தர்கள் என்ன சொன்னாங்க என்ன செய்தாங்கன்னா இந்த ஆழகால விஷத்தை முறித்து அதுல இந்த வாசிங்கிற இந்த 2 பாம்பை ஒரு பக்கம் தலையை பிடிச்சி இன்னொரு பக்கம் வாழை பிடிச்சி கடையிறாங்கல்ல மத்தா, அந்த மத்துங்கிறது என்னன்னா நம்ம உடலை தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த செயல் வடிவத்தை இந்த 2 பக்கமும் தலையும் காலம் பிடிச்சி இது 2 நாடியை சொல்றாங்க. தொடர்ந்து அதை பிடிச்சி கடைகிறது அந்த வாசியா அந்த கலைய அந்த மூச்சு காற்றை வச்சு ஒருத்தர் தொடர்ந்து இந்த வேலையை செய்ய 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 ஒரு இடத்துல அந்த நச்சிட்டு இருந்து விலகி ஒரு செயல் வடிவமா அமிர்தம் கிடைக்கும். அப்ப சிவன் விஷத்தை தன்னுடைய கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அமிர்தத்தை தேவர்கள்ட்ட கொடுத்தாரு அப்படின்னா தேவர்கள் அப்படின்னா யாருன்னா மக்கள். எல்லா அந்த உயிர் ஜீவராசியா இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே ஒரு செயல் வடிவமே பேரே அவர்களுக்கு தேவர்கள் தான். அந்த வடிவத்தில் இருக்கிறவங்க அமிர்தத்தை அவங்க அருந்தட்டும். அப்ப அந்த அமிர்தம்ங்கிறதுக்கு பொருள் என்னன்னா நச்சுத்தன்மையிலேருந்து ஒரு மனிதன் விடுபட்டாதான் நல்ல செயலா இருக்கும். இங்க காடுகள்ல எத்தனையோ நாகங்கள் இருக்கு, எல்லாமே நல்ல பாம்புன்னு கூட பேர் இருக்கும், ஆனா அது நல்ல பாம்பா இருக்கு, அது கடிச்சா விஷம். அது விஷம் இல்லாம மாறுதுன்னா அது உயர்ந்த தியானம் பண்ணாதான் மாற முடியும். இல்லைன்னா வர்றப்போற பாம்பெல்லாம் நம்ம பிடிச்சி வணங்கிக்கிட்டு கிடக்க முடியாது. வரப்போற பாம்பெல்லாம் இது கடவுள் தன்மை உள்ள பாம்புன்னு சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் ஒரு செயல் வடிவமா இருக்கு. இப்ப நான் பல்வேறுபட்ட சூழல்கள்ல இந்த நாகங்களை அதிகமா நான் கண்டது கிடையாது. ஒரு முறை நான் காவேரி கரை ஓரமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கருநாகம் படுத்து கிடந்துச்சு. இது ஒரு முறை இது மாதிரிதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 முறை நாகங்கள் கிராஸ் ஆகும். ஏன் அந்த நாகங்கள் அதிகமானா நாகங்கள் எல்லா நாகங்களும் எல்லா நேரத்திலையும் எல்லார்கிட்டையும் வராது. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு, சில வடிவங்கள் இருக்கு. சில பேரோட சில குகைகளை தவம் பண்ணும்போது சில நாகங்கள் உட்கார்ந்துருக்கலாம், சில நாகங்கள் படுத்திருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நாகங்களுடைய செயல் வடிவத்துல நான் பார்த்தேன், 5 நாகம் வந்துச்சு 10 நாகம் வந்துச்சு, டெய்லி நான் நாகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்பெல்லாம் சொல்றவங்க எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு குரு கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் காடுகளுக்கு தவம் பண்ண போனா என் முன்னாடி 5 நாகம் உட்காந்துருக்கும் 10 நாகம் உட்காந்துருக்கும் பாரு. இப்ப இதோடைய செயல் வடிவம் இதோடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாகம் அப்படிங்கிறது உள்ள
ஒரு மனிதன் முழுமையான செயல் வடிவத்தை பெற்றுட்டானா அவனே நாகமா கூட மாற முடியும். அது ஒரு நல்ல தன்மைக்குள்ள இருக்கிற நாகமா மாற முடியும். அது வரைக்கும் அந்த விஷத்தன்மை கொண்ட நாகம் நல்ல தவம் பண்ணிட்டு இருக்கவங்கள சந்திக்காது அப்படிங்கிறது நான் பார்த்த செயல்ல. நம்மளை சந்திக்க வராத சில நாகங்களுடைய செயல் வடிவம்லாம் என்னன்னா சூட்சும முறைகள்ல அந்த நாகங்களை சந்திப்பு நிகழ்த்தப்படுகிறது. நேரடியாக சில நாகங்களையே சந்திக்க முடியல, சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அது இன்னும் நல்ல தன்மைக்கு வராத போது இன்னொருத்தர் சந்திப்பு நிகழ்த்தாது, அது சந்திக்கிறதுக்கான சூழல்கள் உருவாகாது. அப்படிதான் ஒரு செயல் வடிவம். இப்ப நம்ம மனிதராக இருக்கிற நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த தவத்துல ஒரு நல்ல செயலை வடிவத்தை பெறாத வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற நச்சுத்தன்மையில அந்த நச்சை தான் மாயைன்னு சொல்றாங்க, அந்த நச்சை தான் கர்ம வினைன்னு சொல்றாங்க. அந்த நச்சுத்தன்மையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தோல்வி வெற்றி எல்லாம் இதிலிருந்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த விஷத்தையோ அந்த செயலையோ ரொம்ப கொடூரமா ஒரு செயலாக கருதப்படுகிறது. மருத்துவத்துல கூட ஒரு நாகத்தை எதுக்கு பயமா வச்சிருக்கிறாங்கன்னா, அது ரொம்ப விஷம் சார்ந்த நச்சு சார்ந்த செயல், அது ரொம்ப பயத்தோட ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் அவங்க ஒரு வடிவமா வச்சிருக்கிறாங்க. அந்த வடிவத்தை தான் ஒரு யோகிகள் அதை வேற வடிவத்துக்குள்ள இருந்து ஒரு செயல் வடிவமா செய்யறாங்க. அப்ப இந்த நாகத்தன்மைகள்லாம் ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா புரிஞ்சு ஒரு வேலையை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல செயலா இருக்கும். அதே மாதிரி நாகத்துக்குள்ளேயே பல்வேறுபட்ட செயல் வடிவங்கள் இருக்கு. அதையும் நம்ம ஒரு செயல் வடிவமா இருக்கும். இப்ப உடலுக்குள்ள ஒரு தியானம் பண்ணுகிற ஒரு மனிதனுக்கு அவனுடைய நாடிகள் நாகத்தன்மையில வேலை செய்யுங்கிறது உண்மையான தத்துவம் தான். அந்த நாடிகளே நாகத்தன்மையில தான் வேலை செய்யும், நாக செயல்ல தான் வேலை செய்யும். அது முழுமையான செயல் என்பது என்னன்னா, ஒரு மனிதன் ஆன்மாவாக மாறுறது, உயிராக மாறுறது, ஜோதியாக மாறுறதுங்க மாதிரி அந்த நாக கல்லு மாதிரி அந்த செயலுக்கு ஒருத்தன் மாறுறானோ அப்ப அவன் ஒரு நல்ல தன்மையை அடைஞ்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சொல்லுவாங்க, எப்பயுமே சித்தர்கள் ஒரு யோகிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, 9 கோள்களை பார்த்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஓனி பொருத்தம் சரியா இருக்கா, இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தாங்கன்னா குழந்தை பிறக்குமா, இவங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பாவ கரும வினைகள் எப்படி செயலாக்கமாக இருக்கும் அப்படின்னு அந்த வடிவத்துல தான் ஒரு யோகி பார்ப்பாரு ஒருத்தரை. இந்த கோள்கள் வடிவத்துல யோகிகள் எப்பயுமே பார்க்க மாட்டாங்க. ஒரு உடல், இந்த உடலும் இந்த உடலும் இணைந்தால், இந்த உடலும் இந்த உடலும் சேர்ந்து வாழ்ந்தா இந்த தன்மையில இந்த இயக்கம் எப்படி இருக்கும், அப்படித்தான் அவங்க செயல்படுவாங்க. அப்படித்தான் அவங்க ஒரு வடிவத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்த்துதான் ஒரு செயலை கணிப்பாங்க. அப்ப ஒரு நல்ல தன்மை இல்லாத ஒரு பெண் உடலோ ஒரு நல்ல தன்மை இல்லாத ஒரு ஆண் உடலோ சேரும்போது அங்க நல்ல தன்மை உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். அதே நேரத்துல அந்த நல்ல வாழ்க்கைய அவங்க 2 பேராலும் அமைச்சுக்க முடியாது. டெய்லி சண்டை, சச்சரவுகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பல நாள் அவங்க பல செயல்களை, பல கோயிலுக்கு போவாங்க, பல பேர்கிட்ட போய் பரிகாரம் பண்ண போவாங்க, பல செயல்ல நடக்கும். ஆனா அது மாறி இருக்கவே இருக்காது. அதற்கான செயல் வடிவத்தை எங்கேயாவது ஒரு யோகி கிட்ட எங்கேயாவது ஒரு தியானத்துல கிடைக்கும் போது அவங்களுக்கு செயலா என்னன்னா, அந்த உள்ள இருக்கிற நச்சுத்தன்மையை விளக்குவதற்கும் அந்த நச்சுத்தன்மை பெருசா பரவாம இருக்கிறதுக்கு ஒரு வேலையை ஒரு யோகி ஆசீர்வாதம் பண்ணுவார். ஒரு விஷம், ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா அந்த விஷத்தை வெளியில எடுக்கிறது ஒரு ரகம், அந்த விஷத்தை பரவ விடாம பார்த்துக்கிறது இன்னொரு ரகம். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். இப்ப தியானத்துக்குள்ள இருக்கிற விஷத்தை எடுக்கிறதுக்கு தான் தியானமே பழகிறான் ஒருத்தன். அப்ப அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஒரு யோகி கற்றுக் கொடுக்கிறார். அது பல்வேறுபட்ட விரதத்துல இங்க புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, புத்தகங்கள்ல வடிவத்துல நாக வடிவமா, சித்தர்கள் வடிவமா பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமாயண காலத்திலேருந்து மகாபாரத காலத்திலேருந்து பல வடிவத்துல சொல்லப்பட்டிருக்கு.